எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த அல்காரிதமை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு அன்சார்ட்டட் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை கொடுத்தாங்கன்னா அதை சார்ட் பண்ணுறது, அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம பைத்தானில் ஒரு கோடாக எழுதுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அன்சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து எந்த ஆர்டரும் இல்லாமல் கண்ணாப்பின்னான்னு எல்லா நம்பர்ஸும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அன்சார்ட்டட் அரே கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இன்சர்ஷன் சார்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இன்சர்ஷன் சார்ட்டை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ட்ராவல் பண்ணுவோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ, அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கடுத்து 44 போவோம், அடுத்து 38 போவோம், அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பராக நம்ம போய்கிட்டே வருவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணும்போது எந்த நம்பரில் நீங்கள் கரண்ட்டாக இருக்கீங்களோ அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் நீங்கள் சார்ட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. இப்போ நீங்கள் ஒரு வேளை இந்த 27 வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 27ல் நீங்கள் வரும்போது அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா நம்பரும் ஆட்டோமேட்டிக்காக சார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து இன்சர்ஷன் சார்ட் ஒர்க் ஆகும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 3 ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 3 வந்து நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால் 3 வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம 44 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஒரு நம்பரை ரீச் பண்ணும்போது அந்த நம்பரை அதோட இடத்துலேருந்து எடுத்துக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அந்த நம்பர் எந்த இடத்துல வரணும் அதுக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி அந்த இடத்துல போய் நீங்கள் கரெக்டாக அதை இன்சர்ட் பண்ணணும். அதனால தான் இந்த அல்காரிதமுக்கு பேர் இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு நம்பரையும் நம்ம அதோட இடத்துலேருந்து எடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த சார்ட்டட் அரேயில் எந்த இடத்துல அதை போய் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 3 மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த 44 வந்து இருந்த இடத்துல தான் இருக்கணும். ஏன்னா 3க்கு அப்புறம் தான் இது வரணும் இல்லையா? அதனால் நம்ம எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துலேயே வந்து நம்ம மறுபடியும் அதை போய் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம 3யும் 44யும் அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இப்போ நீங்கள் 38 எடுத்துக்கணும். இப்போ 38 எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 44 எடுத்துக்கணும். 44ஐயும் 38ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணி 44க்கு முன்னாடி வரணுமா 38 அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 38 வந்து 44க்கு முன்னாடி தானே வரணும் இல்லையா? ஏன்னா அதோட இது சின்ன நம்பராக இருக்குது. அதனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் மாற்றி எழுதிக்கிறீங்க. அதாவது 44 3வது இடத்துலையும் 38 வந்து 2வது இடத்துலையும் இப்போ நீங்கள் வச்சுக்கிறீங்க. இப்போ அதே மாதிரியே அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை நீங்கள் மறுபடியும் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் 3ஐ செக் பண்ணுறீங்க, மறுபடியும் 38 பார்க்குறீங்க. ஆனால் 3 வந்து 38ஓட சின்னதாக இருக்குது, அதனால் இதுக்கு முன்னாடி இருக்க வேணாம் இல்லையா? ஸோ இந்த இடம் தான் இதோட கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு இந்த அரே சார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லையா? இந்த ஆரஞ்சு நம்பர்ஸ் எல்லாம் சார்ட் ஆகியே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அடுத்தடுத்த நம்பர் போகும்போது இந்த ஆரஞ்சு பார்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அப்படி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே சார்ட் ஆகிடும். ஸோ நம்ம அடுத்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 5 எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம அதை எடுத்து முடிச்சுட்டு நம்ம இன்சர்ஷன் சார்ட்டை எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் 44 இருக்குது. 44 வந்து 5ஓட அதிகமாக இருக்கிறனால நம்ம அதை ரெண்டையும் மாற்றி 44 இங்கேயும் 5ஐ வந்து 44 இந்த இடத்துலையும் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ அதை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் 5க்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறோம். 38 இருக்குது. 38ம் 5ஓட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம 5ஐ 38க்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்து 5க்கு முன்னாடி இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3 இருக்குது. 3 வந்து 5ஓட சின்னதாக இருக்குது, அதனால் இதுக்கப்புறம் நம்ம எதையுமே செக் பண்ண வேணாம். அதனால் 5ஐ வந்து இதே இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மொதல் 4 நம்பரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 47 இருக்குது அடுத்த நம்பர். இப்போ இந்த 47க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா 44 இருக்குது. இப்போ 44 ஆல்ரெடி 47ஓட சின்னதாக இருக்குது இல்லையா? அதனால் இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதாவது 44ஓடவே இந்த நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா இந்த 44க்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே 44ஓட சின்னதாக தானே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே சார்ட் பண்ணிட்டோம். அதனால் இந்த நம்பரெல்லாம் நீங்கள் எல்லாமே பார்க்க வேணாம். 44 வந்து 47ஓட கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அதே இடத்துல 47 இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அடுத்த நம்பருக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் இதே மாதிரியே எல்லா நம்பரையும் ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணி அந்த நம்பர் எந்த இடத்துல வரணும் அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக எல்லா நம்பரையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹோல் அரே வந்து சார்ட் ஆகிரும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு n² அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி இந்த வீடியோவில் நான் அவ்வளோவா பேசலை, பட் உங்களுக்கு ஆல்ரெடி அதை பற்றி தெரியும் அப்படின்னா இது வந்து n² டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லா நம்பரையும் செக் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆரஞ்சு பார் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நம்மளுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் நம்மளுக்கு ஷார்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு இன்சர்ஷன் சார்ட் ஒர்க் ஆகும். ஒரு நம்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த நம்பரை அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு ஷார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த இடத்துல அதை போய் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு இன்சர்ஷன் சார்ட் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ எப்படி அதை வந்து ஒரு பைத்தான் கோடில் நம்ம எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பைத்தான் ஃபைலை பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபைலில் நம்மளுக்கு ஒரு அன்சார்ட்டட் அரே இருக்குது. இப்போ இந்த அரேவை இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம பைத்தானில் எழுதி அதை சார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இன்சர்ஷன் சார்ட்டில் நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒவ்வொரு நம்பரையும் நம்ம பார்த்துட்டே வரணும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு லூப் எழுதி லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் நம்ம போகிற மாதிரி ஒரு லூப்பை எழுதணும். ஸோ அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, ஃபார் அப்படின்னு போட்டு ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு போட்டு 0, லென் ஆஃப் ஏஆர்ஆர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் 0லேருந்து இந்த ஃபைனல் இண்டெக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா நம்பரும் ஒன்று ஒன்றா ட்ராவல் ஆகி வரும். இந்த ஐ அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 0 இருக்கும், அப்புறம் 1 இருக்கும், அப்புறம் 2 இருக்கும். அந்த மாதிரி இந்த அரே இண்டெக்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஐ வேரியபிளில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு இந்த லூப் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு 0லேருந்து இந்த அரேயோட ஃபைனல் இண்டெக்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவையும் நம்மளுக்கு இந்த ஐயில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லூப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த அரேயில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரோம் இல்லையா, எந்த இண்டெக்ஸில் நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கோமோ அந்த வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் ஐ அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த ஐ இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவை மாற்ற போகிறோம். ஆனால் அந்த வேல்யூவை வந்து நம்ம விட்டுறக்கூடாது இல்லையா, அதுக்கப்புறம் அது என்ன வேல்யூ இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு சேஃபாக ஒரு இன்னொரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபைனலாக அதை எங்கே இன்சர்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துல போய் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதை ஏஆர்ஆர் ஆஃப் ஐ, அதாவது எந்த இண்டெக்ஸில் நம்ம கரண்ட்டாக இருக்கோமோ அந்த வேல்யூவை வந்து கரண்ட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அல்காரிதமில் எந்த இண்டெக்ஸில் இருக்கோமோ அதுக்கு முன்னாடி இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் போகணும். எப்போ வந்து இந்த கரண்ட் வேல்யூவோட கம்மியாகுதோ அங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல அதை இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம இன்னொரு லூப் எழுதணும். அந்த லூப் வந்து i-1ல் ஸ்டார்ட் ஆகி 0 வரைக்கும் போகணும். ஸோ அதை எப்படி நம்ம பைத்தானில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஜே இன் ரேஞ்ச் அப்படின்னு போட்டு நம்ம i-1ல் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம 0 வரைக்கும் போகணும் இல்லையா, அதனால் -1 அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஏன்னா இந்த வேல்யூ எண்டிங் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கு முன்னாடி வேல்யூ வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ 0 வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் -1 அப்படின்னு கொடுக்கணும். ப்ளஸ் அடுத்து நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3வது வேல்யூ வந்து இந்த இடத்து ரேஞ்சில் கொடுக்கவே இல்லை இல்லையா. நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாகவே அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு பைத்தான் எடுத்துக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 0 வருது, அப்புறம் 1 வருது, அப்புறம் 2 வருது, 1 நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி வருது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு 1 டிக்ரீஸ் ஆகணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு i-1 வரணும், அப்புறம் i-2 வரணும், அப்புறம் i-3 வரணும். அது மாதிரி 1 டிக்ரீஸ் ஆகிட்டே வரணும். அந்த மாதிரி வரணும்னா நீங்கள் 3வதாக ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கும் -1 அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம 2வது லூப்பையும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த லூப்பை நம்ம க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப் உள்ளார தான் நம்மளை செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஐ அப்படின்ற இண்டெக்ஸில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜே லூப் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏஆர்ஆர் ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தேன் கரண்ட்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நம்ம கரண்ட் அப்படின்ற வேல்யூவில் தானே 31 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம இந்த 31 எங்கெங்கெல்லாம் வந்து அதோட ஜாஸ்தியான வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவெல்லாம் நம்ம வந்து ஒரு நம்பர் தள்ளி வச்சுட்டே வரணும் இல்லையா. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அது எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்குறோம், ஏஆர்ஆர் ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தென் கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 42 வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து தள்ளி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம ஏஆர்ஆர் ஆஃப் ஜே +1 ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஆஃப் ஜே அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன ஆகும், ஏஆர்ஆர் ஆஃப் ஜே +1 ஈக்குவல் டு ஏஆர் ஆஃப் ஜேன்னு எழுதினீங்கன்னா இந்த 31க்கு பதிலாக இப்போ நம்மளுக்கு 42 அப்படின்னு மாறிடும் இல்லையா. ஏன்னா இந்த 42 வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு நம்பரை அடுத்த இண்டெக்ஸில் தள்ளி வச்சாச்சு. இப்போது எந்த இடத்துல இந்த லூப்பை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எப்போயாவது வந்து இந்த நம்பர் நம்ம கரண்ட் வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த லூப்பை பிரேக் பண்ணணும். ஸோ நம்ம எல்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பிரேக் அப்படின்னும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு வேளை இப்போ இந்த 2 கிட்ட வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த 2 வந்து 31ஓட கம்மியாக தானே இருக்குது. அதனால் அதுக்கு பின்னாடி நம்ம செக் பண்ணாமல் அந்த இடத்துலையே நம்ம பிரேக் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இது வரைக்கும் நம்ம வேல்யூஸ் எல்லாம் தள்ளி வச்சோம் இல்லையா. அதாவது எப்பப்பெல்லாம் வந்து நம்ம வேல்யூ தள்ளி வச்சுருக்கோமோ அந்த இண்டெக்ஸ்லேருந்து வேல்யூ வந்து அடுத்த வேல்யூக்கு மாறிக்கிட்டே வந்திருக்கும். பட் நம்ம எங்கே எண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம கரண்ட் வேல்யூவை இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த வேல்யூ வந்து இப்போ மாறிடுச்சு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வேறு இடத்துல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கரண்ட்டாக எந்த ஜேயில் நீங்கள் இருக்கீங்களோ
அந்த இடத்துல வந்து நீங்கள் ARR of j + 1 அப்படின்னு போட்டு இப்போ ARR of jக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கரண்ட் வேல்யூவை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ARR of j + 1 வந்து கரண்ட் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதமை பைத்தானில் எழுத முடியும். இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு லூப் எழுதி செக் பண்ணலாம். ஸோ ஃபார் I in range அப்படின்னு போட்டு நான் 0, len of ARR அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு ஐயில் இருக்கும் போதும் நான் ARR of I பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அரே சார்ட் ஆகி பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இந்த ப்ரோக்ராம் வந்து சார்ட் ஆகி நம்மளுக்கு எல்லா வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருது, அப்புறம் 4 வருது, 8, 10, 31 இந்த மாதிரி கரெக்டாக எல்லாமே சார்ட் ஆகி வருது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதமை பைத்தானில் எழுத முடியும். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதமையே பைத்தானில் எழுதுறதுக்கு வெவ்வேறு விதமாக கூட நீங்கள் எழுதலாம். ஸோ நீங்களே கூட யோசித்து வேறு விதமாக நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மாதிரி நான் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதமை பைத்தானில் எப்படி எழுதுறது அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லை தான் உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே இதை எழுதி பாருங்கள் வீடியோவை பார்க்காம. உங்களால் இந்த அல்காரிதமை கரெக்டாக எழுத முடியுதான்னு பாருங்கள். ஒரு அரேவை கொடுத்து அது சார்ட் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டிப்பாகவே புரியும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே புதுசாக ஒரு அல்காரிதமோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.